ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் மெலோட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினுடைய 3 வாழ பசங்களையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ரூட் செல்லராக வேலை பார்த்து தன்னுடைய 3 குழந்தைங்களையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட்ஸ் 2 பெண் குழந்தைகள் ஒரே ஒரு பையன். ஹீரோயின் தன்னுடைய குழந்தைங்க கிட்ட பாருங்க சொல்லுங்களா, அம்மா முக்கியமான வேலை விஷயமா வெளியில் போகிறேன், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால பார்த்து சமத்து பிள்ளை இருக்கு சொல்ல அந்த குழந்தைங்களுமே அவங்களுக்கு சேர் அப் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ யான்ஷே தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு பெரிய பிசினஸ் மேனு ஒரு காஃபி ஷாப்ல யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்க பாட்டி கிட்ட என்ன அவருக்கு கால் வருது. அவங்க பாட்டியும் ஹீரோ கிட்ட எப்பதான்பா மேரேஜ் பண்ணிக்க போற, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்டால அந்த பொண்ணுக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, நீ வேணா வெயிட் பண்ணலாப்பா, ஆனா என்னால வெயிட் பண்ண முடியாது, தயவு செஞ்சு சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கோ, நான் சாகிறதுக்குள்ள உன் மேரேஜை பார்த்துட்டு சாகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவரை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க பாட்டின்னு சொல்லி இவரும் காலை கட் பண்ணிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்குறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஹீரோக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஆனா யாரு கூட தான் இன்டிமேட்ல இருந்தாங்கிறது 2 பேருக்குமே இது வரைக்கும் தெரியல. ஹீரோவுக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே ஹீரோயின் கழுத்துல இந்த செயின் போட்டிருக்காங்க இல்லையா, இது மட்டும் தான் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி ஹீரோயினுக்குமே எதுவுமே ஞாபகம் இல்ல. தன்னுடைய 3 குழந்தைங்களுக்கும் அப்பா ஹீரோங்கிறது இன்னுமே அவங்களுக்கும் தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு ஹீரோவும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துருக்கா. அதே காஃபி ஷாப்புக்கு ஹீரோயினுமே வராங்க. அவங்க பிசினஸ் பத்தி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதான் வராங்க. பிசினஸ்னா வேற எதுவும் கிடையாது, ஹீரோயின் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு பெரிய ஆர்டரா பிடிக்கலாம்னா அவங்க ஃப்ரெண்டு சொன்னாருன்ட்டு யாரையும் மீட் பண்ண வராங்க. தென் அந்த காஃபி ஷாப்புக்குள்ளேயே வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு, விண்டோஸ் ஓரமா கோட் சூட் போட்டுட்டு கையில வாட்ச் போட்டுட்டு ஒரு பர்சன் உட்காந்துருப்பாரு, அவரை போய் மீட் பண்ணுன்னு அவர் சொன்ன இடத்துல அங்க ஹீரோ தான் உட்காந்துருக்காரு. அந்நேரம் பார்த்து ஹீரோ வர ஹீரோயினுக்கு பின்னாடி நிக்கிற வெயிட்டர்ஸை காஃபி எடுத்துட சொல்லி கையை காமிப்பாரு. தன்னை பார்த்து தான் ஹீரோ கூப்பிட நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் கடனை ஹீரோ முன்னாடி போய் உட்காந்து அவருக்கு எடுத்துட்டு வந்து வச்ச காஃபியை இவங்க எடுத்து மடமடன்னு குடிச்சிட்டு, சாரிங்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், சரி சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும், என்னைக்கு வேணும், பிரைஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பிரைஸ் என்ன பேசுறேன்னு சொல்லி குழம்பி போய் கேட்கிறாரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்னு மென்ஷன் பண்ணாமலேயே, இங்க பாருங்க உங்க வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி தான் பண்றோம், இந்த மாதிரி வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ற எங்க கிட்ட போயிட்டு பேரம் பேசிட்டு இருக்கலாமா, ஒரு 7-8க்கு முடிச்சுக்கலாம், எல்லாமே ரெப்டுங்க, நீங்க வேணா ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்களா, அந்த டேஸ்ட் உங்களால மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும், நீங்க வேணா ஒரே டைம் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கலாம் ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோவுக்கா செம்ம கடுப்பாயிடுச்சு. இங்க பாரு, எனக்கு நீ எந்த டோர் டெலிவரியும் பண்ண தேவையில்ல, எந்த சர்வீஸும் பண்ண தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்லி அங்க இருக்கிற செக்யூரிட்டி கூப்பிட்டு ஹீரோனை பிடிச்சி வெளியில தள்ள சொல்லிடுறாரு. அடே என்ன விடுங்கடா, இப்போ நான் என்ன கேட்டேன் என்ன பிடிச்சி வெளியில தள்ளுறீங்க, என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை, ஹீரோயின் இழுத்துன்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஜின் ஃபேமிலிங்கிற ஒரு வெல்தியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்தப்போ இந்த மீன் தான் ஹீரோயினை பிடிச்சி வெளியில தள்ளி மேரேஜ் ஆகாம பிரெக்னென்ட் ஆயிட்டல, உன்ன மாதிரி கேரக்டர்லெஸ் பொண்ணுக்கு இந்த வீட்டுல இடையிலன்னு அப்பா தான் சொன்னாரு, வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லியிருப்பா. அதுக்கு ஹீரோயினும் அவ கையை பிடிச்சி, மீன் நீயாவது தயவு செஞ்சு நம்பு, அன்னைக்கு யாரோ எனக்கு ட்ரக் கொடுத்துட்டாங்க, நான் வேணும்னே எந்த தப்பும் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நான் உன்னை நம்புறேன், ஏன்னா உனக்கு ட்ரக் கொடுத்ததே நான் தாண்டி, என்ன பாக்குற, இதுக்கப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த ஜின் ஃபேமிலிக்குள்ள நீ அடி எடுத்தே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியில தள்ளிட்டு அவ உள்ள போயிருப்பா. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஹீரோயினும், சொல்ல போனா உனக்கு நன்றி தாண்டி சொல்லணும், நீ பண்ண அந்த வேலையால தான் எனக்கு முத்து போல 3 குழந்தைங்க கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் குழந்தையும் தன்னுடைய அம்மா கிட்ட, அம்மா யாருமா இந்த வேர்ல்டு விஷன் கேட்க, அதை கேட்டு அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது, என்ன திமிரா உனக்கு ஏதோ லெசனை கத்து தரணும்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இரு உன் முகத்துல மேக்கப் ஸ்மெச்சா இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அவளை தசை தரப்பிட்டு குழந்தைகளை கூட்டிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. இங்க இவ்வளோ அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு திமிரா பாரு, ஒழுங்கா நில்லுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. நைட் ஆகுது, ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவருடைய கார் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி மெக்கானிக் யாராவது இருந்தா வர சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு கார் வருது, மெக்கானிக் நினைச்சிட்டு போய் பார்த்தா அங்க ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தா நீ ஏன்னு சொல்லி மூஞ்சி திருப்பிட்டு வரும்போது, இருங்க உங்க கார் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சா, நான் வேணா ஃபிக்ஸ் பண்ணி தரேன், எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பேனர் எடுத்துட்டு போயிட்டு காரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுல ஏதோ ஒரு போல்ட் ஒன்று கரண்ட் இருக்கான். மழை வர ஹெவியா பெஞ்சிட்டு இருக்கு, நீங்க வேணா என் கார்ல போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கார் சரியானது உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லும் போது இவருமே போயிட்டு ஹீரோயின் கார்ல உட்கார்றாரு. திரும்பி பார்த்தா அவங்களுடைய 3 குழந்தைங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து கார்ல இருந்த எஃப்எம்ல வேற வெஸ்ட் சிட்டில ஒரு பொண்ணு 3 குழந்தைங்களை கடத்திட்டு வந்துட்டா, அவளை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா இமீடியட்டா போலீஸுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இங்க ஹீரோவும் ஹீரோயின் தான் இந்த 3 குழந்தைங்களும் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டான்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. உடனே அந்த குழந்தைங்க கிட்ட போயிட்டு, குழந்தைங்களா எழுந்துருங்க சீக்கிரம் என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இதை ஹீரோயின் பாத்துறாங்க. அட பாவி, பாவமே உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேட்டு வந்தா ஏன் குழந்தைங்களா தூக்கிட்டு போய் பாக்குற, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வர கையில வர ஸ்பேனர் வச்சிருக்காங்களா. ஹீரோ வர பயந்துகிட்டே பின்னாடி போயிட்டு இருக்காரு. அப்போ கால் அடி கீழே விழுந்த தலையில பயங்கரமா அடிபட்டு மயங்கிடுறாரு. எங்க செத்துதான் போயிட்டாருன்னு சொல்லிட்டு பயந்து போன ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு இவனுக்கு தான் கால் பண்ணி ஹெல்ப்
கேட்டுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவங்க கிராமத்தை வீட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னுமே மயக்கத்துல தான் இருக்காரு. நல்ல வேளை இந்த பர்சன் என்ன சாகலன்னு சொல்லி ஹீரோயினும் சந்தோஷப்பட்டு இருக்கா. ஹீரோயினுடைய குழந்தைங்க சுத்தி உட்காந்து ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் கண் விழிக்கிறாரு. பார்த்தா அவர் தலையில அடிப்பட்டதுல எல்லாத்தையும் மறந்துட்டார் போல. எடுத்த உடனே நான் யாரு எங்க இருக்குன்னு சொல்லி பெணாத்திட்டு இருக்காரு. அட உனக்கு என்ன அம்னீஷியா வந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. 3 குழந்தைகளும் இது வரைக்கும் தன்னுடைய அப்பாவை பார்த்ததே இல்லை இல்லையா? சோ இவர் தான் தன்னுடைய அப்பா நினைச்சு டாடின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோ போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க குழந்தைங்களா, நானா உங்க அப்பானே ஹீரோவும் கேட்க எங்க ஹீரோயினா அவர் உங்க அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தைங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல இவர் தான் எங்க அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும் உங்களுக்கு தலையில அடிப்பட்டதுல பழசெல்லாம் மறந்துச்சு போல, நீங்க தான் எங்களுடைய அப்பா, உங்க பேரு ஹோ இன் ஜூன், நீங்க நிறைய பேர்ட்ட நிறைய கடன் வாங்கினதால கடனை அடைக்க முடியாம எங்களெல்லாம் விட்டுட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட்டீங்க. நல்ல வேலை எப்பயாவது வந்திருக்கீங்க. அம்மாவுக்கு வேணா நீங்க தேவைப்படாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா என் குழந்தைங்க எப்படிலாம் கற்பனை பண்ணதுன்னா ஹீரோயினும் குழந்தைங்க பேசுறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோவோ இவங்க சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சு ஹீரோயின் கையை பிடிச்சு என்ன மன்னிச்சிட்டமா வைஃப், இதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன், என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன் சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ எங்கேயே இருப்பீங்களா, அதெல்லாம் முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுமா நான் ஓடி போனதால என் மேல நீ நிறைய கோவத்துல இருக்கன்னு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட, நிறைய சம்பாரிச்சு உன்னையும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். இல்ல வாயாலெல்லாம் சொல்ல மாட்டேன், செயல காட்டுன்னு சொல்லும் போது அப்பனா அப்பாவும் நாளையில இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க 3 பேரும் ஹீரோ ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே. அம்னீஷா வந்து இவரும் பழச எல்லாத்தையும் மறந்துட்டாரு, இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் நம்ம கூட மாட ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டா என்னன்னு ஹீரோயினும் முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அவருடைய ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் பாஸ் எங்க போனாரோ எப்படி கண்டுபிடிக்கிறதோ தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோடைய கசின் ஹன்ஷியும் ஹீரோடைய சிஸ்டர் அந்த மின்னும் வராங்க. இந்த கசின் பாத்தீங்கன்னா ஹீரோடைய மொத்த சொத்துக்களையும் தான் கைக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஹீரோ வேற மிஸ் ஆயிருக்காரா, இதுதான் சான்ஸ். அசிஸ்டன்ட்டை வந்து இன்னும் 3 மாசத்துல உங்க பாஸ் திரும்ப வரலன்னு வச்சுக்கோயேன், மொத்த டியான்ஷன் குரூப்போ என் கைக்கு வந்துடும், அதுக்கு மற்ற ஷேர் ஹோல்டர்ஸும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. ஐயோ இருக்கிற பிரச்சனை இப்போ இவங்க வேறையா, பாஸ் எங்க இருக்கீங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருங்க, நீங்க மட்டும் வரலன்னா உங்க மொத்த டியான்ஷன் குரூப் உங்க கையை விட்டு போயிடும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் கூட சேர்ந்து வெயில் கூட பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. அதுலயும் அவர் கொடுத்த ஐடியாவால நிறைய பழங்கள் இன்னைக்கு வித்து தெரிந்துடுது. இந்த பக்கம் ஹீரோடைய அசிஸ்டன்ட் பாஸ் அப்படி எங்க தான் போனாரோ தெரியலேன்னு சொல்லிட்டு ரோடோட ஹீரோவை தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கான். அப்பதான் கொஞ்சம் தூரத்துல இருந்து ஹீரோ பழம் வித்துட்டு இருக்கதை பாக்குறா. அவரை பார்க்க நம்ம பாஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிச்சவ, சேச்சே நம்ம பாஸ் எதுக்கு இந்த மாதிரி பழம்லாம் வியாபாரம் பண்ண போறாரு, எப்ப பாரு அவர் எங்க போறாரு சொல்லி தேடிட்டே இருக்கிறதுல எனக்கு தான் யாரை பார்த்தாலும் என் பாஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. நைட் ஆகுது, எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினை தேடி ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டான யுவான் வராரு. ஆக்சுவலி யுவான் பாத்தீங்கன்னா சிட்டில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண வரும்போதெல்லாம் ஹீரோயின் குழந்தைங்களும் பார்த்துட்டு போக வருவாரு. ஹீரோயின் 3 குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறதாலையும் ஹீரோயின் பையனுக்கு வேற ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதனாலேயே இவங்க மேல அவருக்கு ஒரு கரிசனை உண்டு. பிசினஸ் லைன்ல முடிஞ்ச வரைக்குமே ஹீரோயினுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன நீ போன்ல சொன்ன அந்த பர்சன் அவர் தானா, இங்கேயே ஸ்டே பண்ண விட்டுட்டேன்னு கேட்கும் போது அப்புறம் என்ன பண்றது, என்னால தானே அவருக்கு தலையில அடிபட்டது, அதனாலதான் அவருக்கு சரியாகிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கிட்டு போயிட்டு ஸ்டே பண்ண விட்டுருக்கேன்னு சொல்றாங்க. அதோட ஹீரோயின் கிட்ட ஒரு இன்விடேஷன் கார்டை காமிச்சு இந்த பேங்க்வெட் பார்ட்டிக்கு ப்ரொஃபசர் கேலிமே வராரு. மெடிக்கல் ஃபீல்டில் அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லான பர்சன், அவர்கிட்ட மட்டும் அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுன்னா உன் பையன் ரூருக்கு இருக்கக்கூடிய அந்த ரேர் டிசீஸை சீக்கிரமாவே கியூர் பண்ணிடலாம், அவனுக்கு வர கிட்டத்தட்ட 5 வயசு ஆக போகுது, 5 வயசு ஆகிறதுக்குள்ளேயே அவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து கியூர் பண்ணியாகணும், அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த கார்டுமே அவங்க கிட்ட கொடுக்குறாரு. யுவான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலன்னு சொன்னவங்க அதோட இன்னொரு ஹெல்ப்புமே கேட்குறாங்க. டக்குன்னு உள்ள போயிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து, இப்போ நீங்க சிட்டிக்கு தானே போறீங்க, அப்படியே எனக்கும் பார்ட்டிக்கு போகிறதுக்கான ஜுவல்லு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரெண்டுக்கு வாங்கி கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களும் உள்ள வந்துடுறாங்க. இங்க ஹீரோவுக்கு தான் பயங்கர ஜெலஸாகவும் கோவமாவும் இருக்கு. இப்போ எதுக்காக நீ பணத்தை அவங்ககிட்ட கொடுத்தான்னு கேட்குறாரு. அதுவா நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும், அதுக்காக ட்ரெஸ் ஜுவல் எல்லாம் ரெண்டுக்கு எடுத்துட சொல்லி கொடுத்தேன்னு சொல்றாங்க. அம்னிஷா வந்தாலும் ஹீரோடைய மூலம் நல்லா தான் வேலை செய்யுது, காலையிலேருந்து அந்த பணத்துக்காக கஷ்டப்பட்டு வெயில இருந்து உழைச்சி சம்பாரிச்சிருக்கோம், நீ என்னடானா எல்லா படத்தையும் இவ்வளோ ஈஸியாக செலவு பண்ணிட்ட, அந்த பார்ட்டியில் நம்ம ரிச்சான பர்சனாக காட்டிக்க இந்த மாதிரிலாம் பண்ணணுமா, இதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இங்கே கட் பண்ணா மறுநாள் அந்த பேங்க்வெட் பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க குழந்தைய ரூருவை தான் கூட்டிட்டு வராங்க. அங்கே ஹீரோயின் சிஸ்டர் அந்த மின்னுமே இருக்கா. ஹீரோயினை பார்த்து வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணி, இங்கே எதுக்கடி வந்தா, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இங்கே
வரதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நான் ஒன்றும் சும்மா வரல, என்கிட்ட இன்விடேஷன் கார்டு இருக்கு, என் பையன் ரூருக்காக மிஸ்டர் கெலியை தான் மீட் பண்ண வந்தேன்னு சொல்லும்போது, அது சரி நல்லா ஜோக் அடிக்கிறடி, மிஸ்டர் கெலி என்ன உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரு நினைச்சியா, நீ நினைச்ச முதல்ல வந்து பார்க்கறதுக்கு அவர் உன்ன மாதிரி ஆளுங்களாம் மீட் பண்ணவும் மாட்டாரு, உங்களுக்குலாம் சர்வீஸ் பண்ணவும் மாட்டாரு. அவர் ஒன்லி டியான்ஷன் குரூப்பான ஷீ ஃபேமிலிக்கு மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுவார். நீ என்ன ஷீ ஃபேமிலி மெம்பரான்னு சொல்லி ஹீரோடைய ஃபேமிலியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போதான் ஹீரோயினும் அவங்க மனசுக்குள்ள எப்படியா இருந்தாலும் டியான்ஷன் குரூப்போடைய பிரசிடென்ட் மிஸ் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவர் இந்த பார்ட்டிக்கு எப்படியும் வரப்போறதும் இல்லை, நிறைய பேர் அவரை பார்த்துருக்கவும் வாய்ப்பு இல்லை. நம்ம பையனுடைய ஹில்னஸ்க்காக இந்த ரிஸ்க்கை எடுத்துதான் ஆகணும்னு சொல்லி ஹீரோடைய பேரை யூஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்க சிஸ்டர் கிட்ட, இங்கே பாரு மீன், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நானுமே ஷீ ஃபேமிலியோட மெம்பர் தான், டியான்ஷன் குரூப்போடைய பிரசிடென்ட் யானுடைய வைஃப்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவரும் சரி, அங்கே இருக்கிறவங்களும் சரி பயங்கரமாக கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கியா, யான்ஷிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அவர் சிங்கிளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு சுற்றி இருக்கிறவங்களும், ஆமாம் மின்னு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா மின்னோடைய பாய் ஃப்ரெண்டு அந்த ஹன்ஷியோடைய கசின் தானே ஹீரோ, ஸோ கண்டிப்பாக மின்னு தான் உண்மையை சொல்கிறா, ஹீரோயின் போய் சொல்லான்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. எங்கள் ஹீரோடைய 2 குட்டி குழந்தைங்களும், என்னாச்சு அம்மாவுக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதே இல்லையே, எங்கே போனாலும் எங்கள் 3 பேரையும் ஒன்றா தான் சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க, இந்த தடவை என்னன்னா பிரதரை மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் நெக்லஸ் இருக்கிறத பார்க்குறா. பாருங்களாப்பா அம்மா இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி கொண்டு போய் காமிக்க, அந்த செயினை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஃப்ளாஷ் மாதிரி பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதுலேயும் குழந்தைங்க 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு போயிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த செகண்டே ஹீரோ அந்த செயின் எடுத்துக்கிட்டு 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு பார்ட்டிக்கு தான் கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் இதை காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய பையன் இருக்கான் இல்லையா, இதுக்காக எங்கள் அம்மாவை எல்லாரும் சேர்ந்து புலி பண்ணுறீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். பாரு அப்பா பேர் தெரியாத பையன் நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்னு குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ரொம்பவே ஹார்ஷாக பேசிட்டு இருக்கா. யார் சொன்னது எனக்கு அப்பா இல்லைன்னா, எனக்கும் அப்பா இருக்காங்கன்னு இந்த குட்டி பையன் சொல்ல, அதை கேட்ட மற்றவங்க எல்லாரும், அம்மா மாதிரியே பையனும் எப்படி போய் சொல்கிறா பாருங்க, இவங்களெல்லாம் இந்த பார்ட்டியில் அலோவ் பண்ணவே கூடாது, ஃபர்ஸ்ட் இவங்களை பிடிச்சி வெளியில் தள்ளுங்கன்னு சொல்ல, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கூப்பிட்டு ஹீரோயின் குழந்தையும் பிடிச்சி வெளியில் தள்ள சொல்கிறா. அப்போ தான் கரெக்டாக ஹீரோவும் தன்னுடைய 2 குழந்தைங்களும் கூட்டிட்டு அந்த ஹாலுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. நேராக ஹீரோயின் கிட்ட வந்து, சாரி ஹனி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த செயின் அவங்க கிட்ட கொடுக்குறாரு. இங்கே இந்த மின்னும் இவர் எப்படி திரும்பி வந்தாரு, இவர் மட்டும் பழைய மாதிரி ஷீ ஃபேமிலிக்குள்ள வந்துட்டா இவருடைய மொத்த டியான்ஷன் குரூப்பும் என் பாய் ஃப்ரெண்டுக்கு கிடைக்காம கை நழுவி போயிடுமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் ஹீரோ பிடிச்ச தனி எழுத்து, இங்கே பாருங்க இப்போத்துலேருந்து நீங்கள் ஹூ கிடையாது யான்ஷி, பிஸ்னஸ் மேன் யானை மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, அதனால நீங்கள் அந்த பிஸ்னஸ் மேன் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ தான் அந்த பிஸ்னஸ் மேனு தெரியாமலேயே அவருடைய ஒரிஜினல் கேரக்டரையே அவரை விட்டே ஃபேக்காக நடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் பாருமா சூப்பராக நடிச்சுக்காருன்னு சொல்லிட்டு அவருமே பயங்கர கெத்தாலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இவங்க மீட் பண்ண வந்தா ப்ரொபோசர் கேலியுமே அங்கே வராரு. இவர் வர ஹீரோடைய ஃபேமிலி ஃப்ரெண்டாச்சா, ஹீரோ தான் யாருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த ப்ரொஃபஸரை ஹீரோவை பார்த்துட்டு நேராக ஹீரோ கிட்ட வந்து அவர் கையை பிடிச்சி, மிஸ்டர் யான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ இவரும் நம்மளை பார்த்து நம்ம தான் மிஸ்டர் யானை தப்பா புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்கேன்னு நினைச்ச ஹீரோவோ தன்னுடைய 3 குழந்தைங்களையும் அவர்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு அதோட தன் பையனுக்கு இருக்கிற இஷ்யூஸ் பத்தியே சொல்றாரு. கவலைப்படாதீங்க மிஸ்டர் யான், உங்க பையனுக்கு இருக்கிற இந்த ரேர் டிசீஸை ஆப்ரேட் பண்ணி நானே கியூர் பண்ணிடுறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கா பயங்கர ஹாப்பியா இருக்கு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்து கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அந்தாண்ட போக இந்தாண்ட ஹீரோடைய கசின் அந்த ஹன்ஷி தான் வரான். இந்த மீனை தான் கால் பண்ணி ஹீரோ வந்த விஷயத்த சொல்லியிருப்பா போல. வந்ததுமே அவள் கையை பிடிச்சி, மீன் இப்போ என்ன பண்ணுறது, என் கசின் வேற திரும்பி வந்துட்டானே, நம்ம நினச்ச மாதிரி டியான்ஷன் குரூப் நமக்கு கிடைக்காது, எல்லாமே ஸ்பாயில் ஆக போகுதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கான். இங்கே பாரு இப்போ எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க, உன் கசின் வந்திருக்கான் தான், ஆனால் இன்னுமே ஷீ ஃபேமிலிக்குள்ளே அவன் என்டர் ஆகலை, அவன் ஃபேமிலிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்குள்ள அவனை ஒரே வழியாக வர விடாமலே ஆக்கிடுன்னு சொல்லிட்டு பிளான் சொல்கிறா. மறுநாள் ஹீரோவும் குழந்தைங்களோட ஹீரோயினை கூட்டிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்காரு. அங்கே குழந்தைங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. தான் குழந்தைங்க முகத்தில் இருக்கிற சிரிப்பை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு உண்மையிலேயே இவர் நம்ம குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசில் குழந்தைங்களை வளர்க்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. தன்னுடைய 3 குழந்தைங்களையும் ஒழுகிற வீட்டில் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக இருந்து தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. 3 குழந்தைங்களையும் தனியாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸையும் பார்க்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அப்பா கூட நம்ம அழக்கூடாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம குழந்தைங்களை நல்லபடியாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கர கான்ஃபிடென்ட்டோட அவங்களுக்கு அவங்களே பூஸ்ட் அப்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தோம் ஃபெயில் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவை போட்டு தரல ஹன்ஷியும் இன்னும் அனுப்பி வச்சாலும் அங்கே வரான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வெயிட்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போயிட்டு ஜூஸில் எதையாவது கலந்து கொடுத்தலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெடிசனை கலந்து ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். ஆனால் மெடிசன் கலக்காத ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு அதுல இந்த ஹீரோ மிஸ் ஆகிறாரு. பேசாம கத்தியை வச்சு பின்பக்கமாக போயிட்டு ஒரே குத்தா குத்தியலான்ட்டு போவான். ஆனால் கீழே கடந்த வாழைப்பழத்தோர் வழுக்கி விட்டு அதே இடத்துல கீழே விழுந்து மட்டையாகிறான். நைட் ஆகுது. ஹீரோ அவருடைய ரூமுக்கு படுக்க போகலான்னு பார்க்கும்போது குழந்தைங்க 3 பேரும் 5 பேரும் ஒன்னா தான் படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. எங்க ஹீரோயினும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்க ரொம்பவே
ப்ளீஸ் பண்ணி கேட்கவோ சரி போனா போது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அலோ பண்றேன்னு சொல்லிட்டு அலோ பண்றாங்க. எங்க குழந்தைங்களுக்கா பயங்கர ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா தான் படுத்து ஒரே பெட்ல தான் தூங்குறாங்க. தன்னுடைய அம்மா அப்பா 2 பேரும் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த சேட்டை பிடிச்ச குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா அவங்க 2 பேரையும் தனியா தூங்க விட்டுட்டு இவங்க 3 பேரும் வேற ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. மார்னிங் பார்க்கும்போது ஹீரோயின் நல்லா மெதுமெதுன்னு ஹீரோடைய ஜஸ்ட்ல தான் படுத்திருக்காங்க. என்னது இது நல்லா சாஃப்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்ததுதான் அவ்வளவுதான் கத்திக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. இங்க அந்த இவானும் ஹீரோயினை மீட் பண்ண காலங்காத்தாலே ஹீரோயின் வீட்டுக்கு வராரு. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னா ஹீரோயினை கேட்க இன்னும் 3 நாளையில டியான்ஷன் குரூப் அதாவது ஹீரோடைய கம்பெனில இன்வெஸ்டர் ப்ரமோஷன் மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டரை நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் கொடுக்குறாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கா பயங்கர ஹாப்பியா இருக்கு. இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பா நல்லபடியா பண்ணி கொடுத்துறேன். இந்த ஆர்டர் மட்டும் கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டேன்னா என் குழந்தையோடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்கு ஓரளவுக்கு எனக்கு பணம் போதுமானதா இருக்குன்னு சொல்லி அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல வேன் 3 குழந்தைங்களை வச்சுட்டு நீ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை வளர்க்குறாங்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் 3 நாளையில இந்த ஆர்டரை நீ பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நானுமே உனக்கு ஹெல்ப் பண்றாங்க போது அதை கேட்ட ஹீரோவுக்கா பயங்கர ஜெலஸ் ஆகுது. ஓடி வந்து ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்க இந்த ஃபேமிலியோட பில்டர் நான் இருக்கேன். உங்களுக்கு எதுக்கு வீண் கஷ்டம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. இங்க கட் பண்ணா அந்த இன்வெஸ்டர் மீட்டிங் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் ஃப்ரூட்ஸை டெலிவரி பண்ண அங்கே வந்திருக்காங்க. அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அது ஹீரோடைய பிளேஸ் தானா ஏதோ ஒரு மாதிரி வியர்டாவே அவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் அவருக்கு பழைய நினைவுகள்லாம் ஃபிளாஷ் மாதிரி வந்து போகுது. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கனவு கண்டதை ஸ்டாப் பண்ணிட்டு வந்த வேலையை பாருங்க. நம்ம பேசினதை விட அங்க இருக்கிற சூப்பர்வைசர் கிட்ட 5-10 சேர்த்து கேட்கணும்னு சொல்லி பேரம் பேசுறதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கா ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இங்க ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு இது உடம்பு முடியலையா, பேசாம நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த ஃபைலை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கையில வச்சிருந்த ஃபைலை ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துல வச்சுட்டு உள்ள போறாரு. ஆல்ரெடி உள்ள இருந்த ஹீரோடைய பிரதரும் ஹீரோடைய அசிஸ்டன்டும் வெளியில வராங்க. ஹீரோ வச்சிருக்க மாதிரியே ஹன்ஷியும் ஆல்ரெடி ஒரு ஃபைலை கையில வச்சிருக்கான். அதை ஹீரோ வச்ச ஃபைலுக்கு பக்கத்தாலே வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வேற சும்மா இல்லாம கண்டிப்பா எங்க பாஸ் வருவாரு, இந்த கம்பெனி நீங்க அவ்வளோ சீக்கிரமா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதையும் பார்க்கலாம் கண்டிப்பா அவன் பாஸ் திரும்ப வரவே மாட்டான், ஏன்னா அவன் ஆல்ரெடி செத்து போனான்னு போயிருப்பான்னு சொல்லிட்டு போற போக்குல இவன் வச்ச ஃபைல் எடுக்காம ஹீரோ வச்ச ஃபைலை மாத்தி எடுத்துட்டு போயிடுறான். கண்டிப்பா எங்க பாஸ் வருவார்னு சொல்லி திரும்பும் போது கரெக்டா ஹீரோ வந்து ஆப்போசிட்ல நிக்கிறாரு. இவன் கண்ணை இவனாலே நம்ப முடியல. பாஸ் நீங்களா, இவ்வளவு நாள் எங்க பாஸ் போனீங்க, உங்களை எங்கெல்லாம் தேனம் தெரியுமா, உங்க கசன் வேற உங்க கம்பெனியை எப்படியாவது புடுங்கிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கான், நீங்க வந்துதான் அவனுக்கு சரியான லெசனை கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே தொணன்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி தலைவலியோட வந்துட்டு இருக்க ஹீரோவுக்கா இவன் பேச பேச பயங்கரமா இரிட்டேட் ஆகுது. ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க பாஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க கசன் வந்து நீங்க திரும்ப வரவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போனான், நான் போயிட்டு அவனுக்கு சரியான லெசனை கத்து கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போவான். அங்க ஆல்ரெடி பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த ஹன்ஷி இருக்கானையா எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேஜில் ஏறி நின்று என் பிரதர் வராததால இதுக்கப்புறம் அவனுடைய எல்லா கம்பெனிகளையும் நான் தான் ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் கொடுக்க போறான். அப்போ கரெக்டா அசிஸ்டன்ட் குறுக்க வந்து மைக்க பிடிச்சி இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, என் பாஸ் திரும்ப வந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜுக்கு வந்துருவாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, என் கசின் பிரதர் ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது யார் சொன்னது நான் இறந்து போயிட்டேன்னு, நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே ஃபேஸ்ல மாஸ்க் போட்ட ஒரு பர்சன் ஸ்டேஜ்ல ஏறி வந்துட்டு இருக்காரு. என்னடா நம்ம ஹீரோ தான் வராருன்னு பார்த்தா எல்லாரும் கூடயும் ஹீரோயின் கூட நின்றுட்டு இருக்காரு. அங்க அசிஸ்டன்ட் தான் வேற யாரையோ ஹீரோ மாதிரி நடிக்க வைக்க கூட்டிட்டு வந்திருக்கான் போல. அந்த மாஸ்க் போட்டவனும் நான் தான் டியான்ஷன் குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடென்ட், நான் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கான். அப்படிதான் நல்லா கரெக்டா பேச, அப்பதான் யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிற அசிஸ்டன்ட் தான் அடுத்து என்ன பேசணும்னு நல்லா எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் தான் ஆல்ரெடி ஹீரோவை பார்த்துட்டானே, அப்புறம் என்ன கோளாறு நடந்ததுன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் நிக்க சொன்ன இடத்துல ஹீரோ நின்றுக்க மாட்டாரு. தன்னை யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃபாலோ பண்றதை நினைச்சு அங்கிருந்து அவன்கிட்ட எஸ்கேப் ஆகிறத நினைச்சு ஹீரோன் கிட்ட வந்திருப்பாரு. ஸோ சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணதான் அசிஸ்டன்ட் வேற யாரையோ கூட்டிட்டு வந்து ஹீரோ மாதிரி அங்கே நடிக்க வச்சுட்டு இருக்கான். இந்த மின் இருக்கா இல்லையா அவ வேற சும்மா இல்லாம ஸ்டேஜுக்கு போயிட்டு இவர் யான்ஷியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்ல இருந்த மாஸ்க் கழட்டி விட்டுறா. ஸோ எல்லாருக்கும் அந்த ஹீரோ இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த அசிஸ்டன்ட் இப்படிதான் ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருப்பான்னு அவனை திட்டி ஸ்டேஜை விட்டு இறக்கி விட்டுட்டு பழைய மாதிரி அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆல்ரெடி இந்த ஹன்ஷி தான் ஹீரோடைய ஃபைலை மாத்தி எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா. ஸோ அந்த லீடர்ஷிப்புக்கான ஃபைலை ஸ்கிரீன்ல போட்டு காட்டும் போது அது பாத்தீங்கன்னா வேற எதுவும் இருக்கு. அதை பார்க்கும்போது ஹீரோனிக்கு புரிஞ்சு போச்சு ஃபைல் மாறி இருக்குங்க. அது நம்மளுடைய லே அவுட் டயக்ராம் ஆச்சு. இப்போ மட்டும் இந்த ஃபைலை கொண்டு போய் திருப்பி கொடுத்தா ஃபைலை திருடிட்டேன்னு சொல்லி ஃப்ரூட்ஸுக்கான பேமெண்ட்டையும் தர மாட்டாங்க, நம்மளையும் பிடிச்சி வச்சுப்பாங்க, வாங்கிருந்து ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு அங்கேருந்து பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. வெளியில வந்தோம் இந்த எவிடன்ஸ் எதுக்கு கையில் வச்சிருந்தா மாட்டிப்போன்னு சொல்லி அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்காம அப்படியே குப்பத்தூரில் போட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் அசிஸ்டன்ட்டும் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த டியான்ஷன் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு என்னைக்குமே என் பாஸ் அவர் சீக்கிரமாவே வந்துருவாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்த எல்லாரையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுறான். அங்கிருந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஹீரோவும் ஒன்னா ஓடி போனது தெரிய வருது. ஒருவேளை இவங்க தான் நம்ம பாஸோடைய வைஃபா இருப்பாங்களோ, 2 பேரும் மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்களா, எப்படியோ என் பாஸுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு
கிடைச்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இந்த மின்னையும் ஹன்ஷையும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கான். ஹீரோ இருந்திருந்தா இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பா கேன்சல் பண்ணிருப்பா. அவன் இல்லாததால இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம முடிக்க போறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அது என்ன ப்ராஜெக்ட்னா விவசாய நிலங்களை அழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கை கட்ட போறாங்களா. இவங்க மென்ஷன் பண்ற இடம் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த கிராமமும் அது சார்ந்த விவசாய நிலங்களும் தான். இவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். அதே சமயத்துல விவசாய நிலங்களை அழிச்ச கெட்ட பேரு ஹீரோவுக்கு தான் போகும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்குதுங்க. இந்த பக்கம் ஹீரோயினுடைய கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இங்க விவசாய நிலங்களை அழிச்சிட்டு பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்ட போறாங்களாம். எல்லாமே டியான்ஷன் குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடென்ட் யான் தான் பண்றாருன்னு சொல்லி ஹீரோவை தான் திட்டிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கி எழுந்து வெளியில வரும்போது அங்க ஹீரோ இல்லாததை பார்த்துட்டு பசங்க கிட்ட கேட்கும் போது அப்பா ரிச் பர்சனாக ஆக போறாரா, அதனால காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்கும் போது ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நமக்காக நம்ம குழந்தைங்களுக்காக இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, சீக்கிரமாவே அவர் தன்னுடைய குழந்தைங்களுக்கு அப்பா இல்லைங்கிறதையும் தனக்கு ஹஸ்பண்ட் இல்லைங்கிறதையும் அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே அவங்க பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ற சவுண்ட் கேட்குது. வெளியில போய் பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட் அங்க யுவான் தான் வந்திருக்காரு. கையில தர்பூசணி பழம் எடுத்துட்டு வந்திருக்காரு. குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வந்தா கூட சொல்லிட்டு கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டு அம்மா வீட்டில் அந்த பர்சன் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ தான் விசாரிக்கிறாரு. அவர் ஆள் இல்லை, காலையிலேயே எங்கே எழுந்து போயிட்டான்னு சொல்லும் போது இங்கே பாரு வேன், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், சீக்கிரமாகவே அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இங்கிருந்து அனுப்பப்பாரு. நீயே ஆல்ரெடி 3 குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இதில் அவன் வேற உனக்கு பேர்டனாக இருந்துட்டு இருக்காங்க போது அவர் எனக்கு பேர்டன்லாம் கிடையாது, இருந்தாலும் எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லணும். அவர் என் ஹஸ்பண்ட் இல்லைங்கிறதையும் என் குழந்தைக்கு அப்பா இல்லைங்கிறதையும் சீக்கிரமாகவே சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே ஹீரோ பேக் சைடில் வந்து நிற்கிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுறாரு. பயங்கரமாக உடஞ்சு போயிடுறாரு. இவ்வளோ நாளாக தன்னுடைய ஃபேமிலின்னு சொல்லிட்டு தானே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அதோட குழந்தைங்க மேலேயும் ரொம்பவே அன்பாக இருந்திருப்பாரு. தான் ஃபேமிலி இல்லைங்கும் போது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ நீ என்கிட்ட போய் சொன்னல, உனக்கு ஃப்ரீயாக வேலை செய்யறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டு கோச்சிக்கிட்ட அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இவங்களும் சமாதானப்படுத்த பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் காதலே வாங்கலாம், எங்கே போனாரே தெரியல. நைட்டு ஃபுல்லாக ஹீரோயினும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்றும் நீ எங்கே போனேன்னு சொல்லி அழுதுகிட்டே ரோட கிராஸ் பண்ண போகும்போது ஒரு கார் இவங்களை ஹிட் பண்ணுற மாதிரி வருது. அப்போ யாரோ அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தா அது ஹீரோ தான். இவங்களும் ஹீரோ கிட்ட என்ஜோன் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கும்போது உனக்கு தலையில் அடிப்பட்டு நீ மயக்கத்தில் இருந்தப்போ உன்னை கொண்டு போய் எங்கே விடுறதுன்னு தெரியாம தான் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் என் குழந்தைங்களும் உன்னை அப்பா நினச்சாங்கன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு நான் வேணும்னே உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல, உனக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலான்ட்டு இருந்தேன். உன்னை எப்போதுமே என் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கல, நீ எப்போ வேணாலும் எங்களை விட்டு போயிடுவேங்கிறது தெரியும். ஆனால் அப்படி போகிறதுக்கு முன்னாடி நானும் என் குழந்தையும் உனக்கு நிறையவே கடமைப்பட்டிருக்கோம், அதுக்கு நன்றி சொல்ல தான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவும் ஹீரோனி கிட்ட நீ என்ன ஃபேமிலியாக நினச்சியா இல்லை உங்கள் வீட்டுக்கு கிடைச்ச ஃப்ரீ லேபராக நினச்சேன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அழுதுகிட்டே நானும் சரி என் குழந்தைங்களும் சரி என்னைக்குமே ஒன்றை எங்கள் ஃபேமிலியை தான் நினச்சிட்டு இருக்கோம், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்குன்னு சொல்லும்போது டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணி அவருடைய லவ்வை வெளிப்படுத்துறாரு. ஸோ ஹீரோயினுமே அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வீட்டில் ஹீரோயின் கூட பெட்டில் தான் ஒன்றா படுத்துட்டு இருக்காரு. சரி சொல்லு, என்ன உனக்கு பிடிக்குன்னு சொன்னல உண்மையான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரொமான்டிக்காக ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. இவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சு நைட்டுன்னு கூட பார்க்காம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஹீரோவை தேடி ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறான். விண்டோஸோடைய ஷேடோவில் அவங்க பண்ணுற ரொமான்ஸை பார்த்துட்டு இப்படியே விட்டா பாஸ் வீட்டுக்கே வரமாட்டார் போல, இவருக்கு கம்பெனியை பற்றியும் கவலை இல்லை, வீட்டை பற்றி கவலை இல்லை, நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவை எழுந்து அந்த பெட்ரூமை விட்டு வெளியில் வருவார். அவ்வளோதான், அவர் மண்டையிலே ஒரு போடு போட்டு துணியை மூஞ்சில் போட்டு அங்கேருந்து ஹீரோவை கிட்னாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கன்வென்ஷன் பார்க்கும்போது அவருடைய வீட்டில் அவருடைய பெட்ரூமில் தான் படுத்திருக்காரு. ஆப்போசிட்டில் அசிஸ்டன்ட் தான் நின்றுட்டு இருக்கான். பாஸ் எழுந்துட்டீங்களா சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே சாங் ஃபேங் நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஹீரோவுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. உடனே அசிஸ்டன்ட் ஹீரோவை கட்டி பிடிச்சி பாஸ் நீங்கள் இல்லாதப்போ இங்கே என்னெல்லாம் நடந்தது தெரியுமான்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இப்போ கூட உங்கள் பேரில் தான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்க, ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துடைய பேரை சொல்லி அங்கே இருக்கிற விவசாய நிலங்களெல்லாம் அழிக்க போகிறாங்கன்னு சொல்லவும் அதை கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இருக்கா. இங்கே கட் பண்ணிட்டு ஹீரோனுடைய அந்த கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. இந்த ஹன்ஷியும் அவனுடைய ஆளுங்களும் அந்த கிராமத்துடைய விவசாய நிலங்களை அழிக்கிறதுக்காக புல்டோசரை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆனால் அங்கே இருக்கிற அந்த கிராமத்து மக்கள் எங்கள் விவசாய நிலத்தை நீங்கள் ஆக்கியபைட் பண்ணக்கூடாது, தைரியம் தான் எங்கள் மேலே வண்டியை விட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கள் விவசாய நிலத்தில் கால் வைங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கும் இவங்களுடைய குரூப்புக்கும் தள்ளுமுலை ஏற்பட்டு இருக்கு. அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து ஹீரோ தான் இறங்கி வராரு. அவருக்கு பின்னாடி தான் ஹீரோயினுடைய குழந்தைங்களும் வந்துட்டு இருக்காங்க. என்ஜோன் இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தா, நான் வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரிச்சான பர்சனை காட்டிக்கா ரெண்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. ஆனால் ஹீரோ அவங்க பேசுறது எதையுமே காதில் வாங்காம நேராக போயிட்டு ஹன்ஷி முன்னாடி தான் நிற்கிறாரு. பிரதர் நீ உயிரோட தான் இருக்கியான்னு கேட்க கேள்விப்பட்டானா இல்லாத போய் என்னுடைய டியான்ஷன் குரூப்பையே அபகரிச்சுக்க பாத்தியாமே, அதோட என்னுடைய பேரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் டிமாலிஷ்
பண்ண வைக்கிறியான்னு கேட்கும்போது இல்ல பிரதர், நான் எதுவும் பண்ணல, எல்லாமே இவனுடைய ஐடியா தான் சொல்லிட்டு அவனுடைய அசிஸ்டண்ட்டை கை காமிக்கிறான். இதை பார்க்குற ஹீரோயினுடைய குழந்தைங்களோ அவங்க எல்லாரையும் மிரட்டுறதுக்கு தான் அப்பா இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல வந்திருக்காருன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்த விவசாய மக்களோ நம்ம இன்ஜின் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம விவசாய நிலங்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உடனே ஹன்ஷியோட ஆட்களும் அங்கிருந்து கிளம்பிட இங்க ஹீரோயினுடைய குழந்தைங்களும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அப்பா, நாங்க உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்னு குழந்தைங்களும் கேட்க, ஆமாங்க நானுமே உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன், இவ்வளவு நாள் எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை யார் மானின்னு கேட்டு எல்லாருமே மொத்தமா ஆஃப் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்றீங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்கும் போது ஆமா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. ரொம்ப யோசிக்கவும் அவருக்கு தலையை வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னங்க ஆச்சுன்னு சொல்லி ஹீரோயினும் டச் பண்ண லாஸ்டா அவர் கார் ரிப்பேர் ஆகி அவருக்கு அம்னேஷியா வந்தது இல்லையா, அந்த இன்சிடென்ட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஹீரோயினியா தப்பான பொண்ணு தான் நினைச்சாரு, அதனால என்ன டச் பண்ணாதுன்னு சொல்லி அவங்களை திட்டி விட்டுறாரு. இதெல்லாம் என்ன ஷாக்கு, இதை விட பெரிய ஷாக் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ இவங்க பெரிய நல்லவங்க மாதிரி அந்த ஹன்ஷியோட குரூப் அங்கேருந்து துரத்தி விட்டாங்க இல்லையா, அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்த டிமாலிஷ் பண்ண பார்த்தாங்களா, ஆனா இவங்க ஒரு நாள் டைம் தராங்களாம், நீங்களே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோயினும் மற்ற மக்களும் சொல்லி பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அவருடைய ஐடியாஸ் எதுவும் கிவ் அப் பண்ற மாதிரி தெரியல. இந்த இடத்த டிமாலிஷ் பண்ண தான் போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால ஹீரோயினும் எங்களுக்கு ஒரே ஒரு மாசம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, உங்களுக்கு ஒரு மாசம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடணும், அதுக்கப்புறமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த இடத்த விட்டு காலி பண்ண வைப்போம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அவங்க ஜின் ஃபேமிலியில இருந்தா கால் வருது. அவங்க வீட்டு மேடு தான் பேசிட்டு இருக்காங்க. மாஸ்டருக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்குமா, வீட்டுக்கு வாமா சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது எதுக்காக ஹீரோயினுடைய அந்த 3 குழந்தைங்களும் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி நிரடலா இருக்கு, எனக்கு அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தோணிட்டு இருக்கேன்னு யோசிச்சவர் அசிஸ்டன்ட் கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும்போது ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சு மாஸ்டர், அவங்க ஜின் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லவும் அப்போனா அந்த ஃபேமிலியை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்களுடைய அந்த ஃபேமிலியான ஜின் ஃபேமிலிக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டுடைய மைடுக்கு ஹீரோயினியை 5 வருஷம் கழிச்சு பார்க்கவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வாமா அவருடைய அப்பா வந்து பாருன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயினுடைய சிஸ்டர் அந்த மின்ன ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி எங்க வந்தா இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, யாரையும் நீ மீட் பண்ண முடியாது, வெளியில போன்னு சொல்லி அவங்கள திட்டி விட்டுறா. ஸோ ஹீரோயினா அவங்க அப்பாவை மீட் பண்ணாமலையா அந்த வீட்டுடைய மைடு கிட்ட அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் இந்த மின்ன அந்த மெய்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இந்த ஜின் ஃபேமிலியோட டாட்டர்னா அது நான் மட்டும்தான், தேவையில்லாம அவளை அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆக விடணும்னு நினைச்சேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான மருந்து இருக்கு, அதை எடுத்து கலக்கி கொண்டு போய் கொடுக்க போறா. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோயினியை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காரு போல. அவங்க போட்டோ தான் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த மின்ன பார்த்துட்டு உன்னுடைய சிஸ்டர் வேனை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைச்சதாமா, அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதானு கேட்டுட்டு இருக்காரு. என்னப்பா பேசுறீங்க, நீங்க தேவையில்ல, உங்களுக்கு பொண்ணா இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த பணத்தை தூக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி பண்ணவ அவளை போய் உங்க பொண்ணு நினைச்சு இன்னமும் உருகிட்டு இருக்கீங்க, அவளை பத்திலாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக மொத்தத்துல அவங்க அப்பா ஹீரோயினை வீட்டை விட்டு போன்னு சொல்லவே இல்லை போல இருக்கு. இவ தான் அவங்க அப்பா சொன்னதா போய் சொல்லி ஹீரோயினை வீட்டை விட்டு திரத்தி விட்டுருக்கா. அது மட்டும் இல்லாம எப்படியா அவங்க அப்பாவை படுத்த படிக்க வச்சுக்க ஏதோ ஒரு மெடிசனையும் கலந்து கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஜின் ஃபேமிலி தேடி வரும்போது ஆப்போசிட்ல ஹீரோயின் குழந்தைங்களோட போறத பாக்குறாரு. அப்பதான் அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட அந்த பொண்ணுமே ஜின் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு தான், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஏதோ ஒரு பணம் தகராறுல அந்த பொண்ணு அந்த வீட்டுல இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த ஜின் ஃபேமிலிக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டே ஓடி போயிட்டாலாமா. இப்போ மறுபடியும் வந்திருக்கானா பணம் கிட்ட தான் வந்திருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் நல்லவனா கேட்டவனானு தெரியல, எல்லா பக்கமும் கோர் அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ நேராவே ஹீரோயின் அப்பா கிட்ட வந்து அவங்க பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அவருமே ஹீரோ கிட்ட என்னுடைய பொண்ணை வேணா 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போயிட்டா, அவளுக்கு கிட்டத்தட்ட 5 வயசுல 3 குழந்தைங்க இருக்குன்னு கூட கேள்விப்பட்டா, அந்த குழந்தைங்களுடைய அப்பா பேர் கூட தெரியலன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு ஹீரோ 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஒரு ஹோட்டல் நேம சொல்லி அந்த ஹோட்டலுக்கு வந்தாங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள இந்த மீன் வந்து அப்பா உங்களுக்கான மெடிசன் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வரா. அதுலயும் ஹீரோயின் கிட்ட இருக்கிற மாதிரி இவனும் கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்கா. அவங்க அப்பா தான் 2 பேருக்குமே ஒரு டிசைன்ல செயின் வாங்கி கொடுத்துருப்பாரு போல. அந்த செயினை பார்த்ததுமே ஒருவேளை அந்த பொண்ணு இவ்வளவுதான் இருக்குமோன்னு சொல்லி டவுட் வருது. அந்த ரூமை விட்டு வெளியில வந்து அந்த செயினை பத்தி விசாரிக்கும் போது சின்ன வயசுல இருந்து இந்த செயினை நான் தான் போட்டிருக்கேன், என்னுடைய தான் சொல்லிட்டு இருக்கா. 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபியூலி ஹோட்டலுக்கு நீங்க போயிருந்தீங்களா, ரூம் நம்பர் 401 சொல்லும் போது அதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஆமா அந்த பொண்ணு நான் தான், நீங்க தான் என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களான்னு கேக்குறா. எங்க அசிஸ்டண்டோ என்ன டிராமாப்பா, 5 வருஷமா ஹன்ஷி கிட்ட சுத்திட்டு இருந்தா இன்னைக்கு இவருக்கு மிஸ்ஸஸ் ஆக போறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் அவகிட்ட நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்போது
அதுக்கு அவளுமே ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லிடுறா. அடுத்ததா ஹீரோ டீமாலிஷ் பண்ண போறா. ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு தான் கிளம்பி வராரு. அப்படி வரும்போதே உண்மையிலேயே அவ தான் அந்த பொண்ணா இருக்குமா, எதுக்கு அவளை பார்க்கும்போது எனக்குள்ள எந்தவித ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு தான் வராரு. நெக்ஸ்ட் ஃபார்ம் தான் காமிக்கிறாங்க. அந்த ஃபார்மோட என்ட்ரன்ஸ்லேயே ஹீரோடைய போட்டோ தான் வச்சிருக்காங்க. பாருங்க பாஸ், இவங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் தான் உங்க போட்டோவை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போவே என்னன்னு கேட்கணும், இது எல்லாத்துக்கும் அந்த லீடர் பொண்ணு ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லி ஹீரோயினை பார்க்க தான் போறாங்க. அங்க ஆல்ரெடி ஹீரோயினை பார்க்க இவான் வந்திருப்பார் போல. அவர்கிட்ட பேசிக்கிட்டே ஹீரோயினும் வெளியில வராங்க. அதை பார்த்துட்டு எங்க ஹீரோவுக்கு அவரை மீறியே பயங்கரமா ஜெலஸ் ஆகுது. விவசாயம் பண்றேன்னு ஃபார்முக்கு போகாம எங்க சுத்திட்டு இருக்கா, அதுவும் அவன் கூட சிரிச்சு வரையா பேசிட்டு இருக்கா. இருடி உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் கூட்டி வச்சு உங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்தா, ஆனா இன்னும் 10 நாளிலே நீங்க எல்லாரும் இங்க இருந்து காலி பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் அந்த விவசாய மக்களும் நீங்க எப்படி இப்படிலாம் பண்ணலாம், 1 மாசம் டைம் கொடுத்துட்டு 10 நாளே காலி பண்ண சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ 1 மாசம் உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு கண்டிஷன் இருக்கு. என் வீட்டுக்கு ஒரு நாணி தேவைப்படுறாங்க. இங்க இருக்கிற ஹீரோயின் என் வீட்டுக்கு நாணியா வரதுக்கு சம்மதிச்சா உங்களுக்கு 1 மாசமா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன்னு சொல்றாரு. அதுக்கு அங்க இருக்கிற மக்களும் குழந்தைங்களை கூட நாங்களே பாத்துக்கிறோமா, தயவு செஞ்சு போமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ குழந்தைங்க கூட வெளியில தான் உட்காந்துருக்காரு. காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது குழந்தைங்களும் ஹீரோவும் ஒரே நேரத்துல லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி தான் அந்த காஃபியை குடிக்கிறாங்க. எங்க அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட பாஸ் ஷோராவே உங்களுக்கும் இந்த 3 குழந்தைங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கான். நிச்சயமா எனக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது சரி, எந்த சம்மந்தமும் இல்லாம தான் இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஃபுல்லா இந்த குழந்தைங்களுக்காக டாய்ஸா வாங்கிட்டு வந்திருக்காரு போலன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் பேக் எடுத்துட்டு வெளியில வராங்க. அவசரமா வரும்போது ஹீரோ அந்த வீட்டுல இருக்கும் போது அவங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலி போட்டோ கீழே விழுது. அதை பார்த்த ஹீரோவும் கையில அந்த போட்டோ எடுத்து பார்த்து இந்த போட்டோல நான் எப்படி இருக்கா, இந்த வீட்டுக்கு நான் எப்போ வந்தேன்னு கேட்கிறாரு. உடனே ஹீரோயின் அதை விடுக்குன்னு பிடிங்கிக்கிட்டு இங்க பாருங்க, இது எங்க ஃபேமிலி போட்டோ. இந்த போட்டோல இருக்கிறவரு ஹோ இன் ஜூன், அதோட உங்க பேரு யான்சி. இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி கோவத்தோட முன்னாடி போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. வீடு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த வீட்டுல ஒரு மேடு கூட இல்லைன்னு கேட்கும் போது இருந்தாங்க, ஆனா எல்லாரையும் வெக்கேஷன் அனுப்பியாச்சு. இந்த வீட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த வேலையும் நீ ஒண்டிதான் செஞ்சாகணும். இந்த வீடு எங்க பார்த்தாலும் பல பல மின்னணும், அந்த அளவுக்கு கிளீனா வச்சுக்கணும். போயிட்டு உன் பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேலையை ஆரம்பின்னு சொல்றாரு. மத்த மென்ஸ் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை உட்கார கூட விடாம பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்காரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினும் ரெஸ்ட் எடுக்கும் போது அவங்களுக்கே தெரியாம அவங்கள பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோ அவருடைய வீட்டுக்கு ஹீரோயினுடைய சிஸ்டர் அந்த மின்ன தான் கூட்டிட்டு வராரு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கவும் என்னடான்னு ஓடி போய் பார்த்தா அங்க ஹீரோயின் தான் மேல ஏதோ கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கிடக்காங்க. அங்க ஹீரோயினை பார்க்கவே இந்த மின்னுக்கா பயங்கரமா கோவம் வருது. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது அவளை நான் தான் கிராமத்துல இருந்து நானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அதோட நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நீ வீட்டுக்கு கிளம்பு, என் அசிஸ்டன்ட் உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுவான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா யான்சி நம்ம மேரேஜ் டேட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணாதானே இங்க வந்தோம். இங்க ஹீரோவும் அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றாரு. அவ்வளோ அங்கேருந்து போயிடுறா. இவ்வளோ நேரம் கெத்தா நின்னவர் அவ போனதுக்கு அப்புறம் டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வந்தா என்னாச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வரவும் அவங்களுக்கு இன்னுமே கோவம் அதிகமா வருது. ஹீரோவை அவாய்ட் பண்ணி உங்களுக்கும் இன்னுக்கும் மேரேஜ் ஆக போது போல, உங்க மேரேஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு எழுந்து காலை ஒந்தி வந்து அவங்க பட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்பவும் ஹீரோ விடாம பின்னாடியே வந்து முதல்ல அவங்க காலை கம்மின்னு சொல்லிட்டு காலை இழுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கீழே குனியும் போது அவங்க கழுத்துல இருந்த செயின் அருந்த கீழே விழுந்துடுது. அதை கையில் எடுத்து பார்த்துட்டு இந்த செயின் எப்படி வாங்கிட்டு வந்ததுன்னு கேட்கும் போது அவங்க வர ஆல்ரெடி ஹீரோ மேல கோவத்துல இருக்காங்க இல்லையா, அதனால உண்மையை சொல்லாம ரோட்டோரத்துல கீழே கிடந்தது போதுமான்னு சொல்லி கோவப்படுறாங்க. சே, நம்ம தான் ஒரு நிமிஷத்துல அந்த பொண்ணு இவ்வளவுதான் இருக்குமோன்னு ஓவர் திங்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சரி வா அடிப்பட்ட இடத்துல மெடிசன் வச்சுருன்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவருடைய பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போறாரு. இங்க பாருங்க, எனக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க ஒண்ணு எனக்கு மெடிசன் கேட்கவும் அதான் ஆல்ரெடி அந்த மின்னு கூட உங்களுக்கு என்கேஜ் பண்ணிடுச்சுல, அப்புறம் இதுக்கு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஓ, அப்போ எனக்கும் மின்னுக்கும் மேரேஜ் ஆக போதுன்னு உனக்கு ஜெலஸா இருக்கான்னு கேக்குறாரு. நான் இதுக்காக உங்களை பார்த்து ஜெலஸ் ஆக போறேன், என்னுடைய லவ் எப்போதுமே ஹோ இன்ஜின் மேல மட்டும்தான் இருக்கு, சொல்ல போனா உங்களை பார்த்தா எனக்கு அருவருப்பா தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அவருக்கு செம்மையா கோவம் வருது. அவங்க கையை பிடிச்சு லாக் பண்ணி நானும் பார்த்துட்டு இருக்கேன், எப்ப பாரு ஹோ இன்ஜின் சொல்லிக்கிட்டே இருக்க, யார் அவன் என்ன என்னை விட அவ்வளவு பெட்டர்ன்னு கேட்கும் போது அவன் உங்களை விட 100 இல்ல 1000 மடங்கு பெட்டர்னு சொல்லவும் ஹீரோவுக்கு பயங்கரமா ஜெலஸ் ஆகுது. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹீரோயின் அவரை பிடிச்சி தள்ளி விட்டு அவர் செவல்லே ஒன்று வச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எங்க ஹீரோவுக்கும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறதே ரியலைஸ் ஆகுது. நம்மளுக்கு என்னாச்சு, எதுக்காக அவளுக்கு இன்னொருத்தவனை பிரிக்குன்னு சொல்லும் போதுலாம் நமக்கு இவ்வளவு ஜெலஸ் ஆகுது, நம்ம ஏன் நம்ம கண்ட்ரோல இழந்தோன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. மறுநாள் காமிக்கிறாங்க, ஒரு பாட்டி தான் காமிக்கிறாங்க. இவங்க தான் ஹீரோடைய பாட்டி போல. போன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு திருட்டு பையன் இவங்க பேக பிடிங்கிட்டு ஓடி போயிடுறான். இவங்களும் பின்னாடி துரத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் ஹீரோனுடைய குழந்தைங்க ஹீரோனை தேடி சிட்டிக்கு வராங்க. பாட்டி வேற திருடன் பிடிங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பேக்ல இருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அவங்க ஓடி வரக்கூடிய அந்த பாதையில போட்டுட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த திருடனும் ஓடி வரும்போது அந்த வாழைப்பழத்துல கால் வச்சு வழுக்கி கீழே விட உடனே இந்த குழந்தைங்க பேக பிடிங்கி பாட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்துறாங்க. பாட்டியும் குழந்தைங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வயசுல இவ்வளவு கிளவரா இருக்கீங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதோட நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கும் போது அவங்களும் தான் அம்மாவை தேடி சிட்டிக்கு வந்ததா சொல்லிட்டு ஒரு அட்ரஸையும் காமிக்கிறாங்க. இது என் பேரன் வீட்டு அட்ரஸ் ஆச்சுன்னு நினைச்சவங்க. பாருங்க சொல்லுங்களா, நானுமே இந்த அட்ரஸுக்கு தான் போறேன், பாட்டி கூடயே வாங்கன்னு சொல்லி அவங்க கூட கூட்டிட்டு
கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோ சொல்ல கேட்காம இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா குழந்தைங்களை கூட்டிட்டு பாட்டியுமே இங்க வந்துடுறாங்க. குழந்தைங்க மூணு அம்மான்னு சொல்லி ஹீரோயினை போய் ஹக் பண்ணிக்க பாட்டி ஹீரோயினை பார்த்துட்டு ஏன்பா நீ மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னா உன்னுடைய ஃபேன்சி பொண்ணு இவரான்னு சொல்லி ஹீரோயினை கேட்கறாங்க. இல்ல பாட்டி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவருடைய ஃபேன்சி பொண்ணு நான் கிடையாது, நான் ஜஸ்ட் இந்த வீட்டுடைய மேடுன்னு சொல்றாங்க. அதை கேட்கவும் பாட்டிக்கு ரொம்பவே ஏமாற்றமா போயிடுது. ஏன்னா 3 குழந்தைங்களையும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும். ஒரு செகண்ட் எல்லாரும் ஒரே ஃபேமிலியா தான் இருக்க போறோம்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ இல்லங்கவும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ குழந்தைங்களாம் ஹீரோ கிட்ட அப்பா நீங்க அம்மா மட்டும் இங்க ஸ்டே பண்ண விட்டுருக்கீங்க, எங்களையும் ஸ்டே பண்ண விடுங்க, நாங்களுமே உங்க கூட தங்கிக்கிறோம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்க மூணும் ஹீரோவை அப்பான்னு சொல்லி கூப்பிடுறத கேட்கவும் பாட்டிக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு. இதுதான் சான்ஸ், இந்த குழந்தைங்களுக்கு என் பேரன் ரொம்பவே பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு ஹீரோவை தனியாக கூட்டிட்டு போயிட்டு நீ ஃபர்ஸ்ட் சீக்கிரம் போயிட்டு பொக்கே வாங்கிட்டு வா, நான் உங்களை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினையும் குழந்தைங்களையும் உள்ள கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயினையும் ரொம்ப வீட்டுக்கு மிஸ்டர்ஸா வந்திருக்கேன்னு பார்த்தா அப்பா பேரு தெரியாத உன் குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்துட்டியா, அது சரி இந்த கிழவி யாரு, இவளையும் உன் கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கியா, ஸ்மெல் அடிக்குது தாங்க முடியல, இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற யாருடைய ஃபியான்சி நானு, யாரை கேட்டு எல்லாரும் இங்க வந்தாங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதை கேட்கவும் பாட்டிக்கு ரொம்பவே கோவம் வருது. நீ தான் யாருடைய ஃபியான்சியா, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து கூடவா உனக்கு பேச தெரியாதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் மின்னுக்கிட்டா இங்க பாரு மின், இவங்க வேற யாரும் கிடையாது, இவங்க தான் ஹீரோடைய பாட்டின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே பாட்டி அவங்கள ஸ்டாப் பண்ணி இவளுடைய கேரக்டர் என்னங்கிறத அனலைஸ் பண்ணா நான் தான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா நானின்னு சொல்றாங்க. அதோட அவளை மேலையும் கீழமா பார்த்துட்டு எப்படி பார்த்தாலும் இவளை பார்க்க ஒன்றும் சரியில்லையே, இவளை போயிட்டு எப்படி என் பேரனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மின்னும் பாட்டியை உண்மையிலே நானி நினைச்சு எவ்வளவு திமிர இருந்தா ஒரு வேலைக்காரி நீ சோஃபாலாம் உட்காருவேன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி நகர்த்தி விட்டுட்டு ரொம்பவே திமிர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கையில இருக்கிற பிரேஸ்லெட்டையும் பார்த்துட்டு இந்த பிரேஸ்லெட் உனக்கு எப்படி கிடைச்சது, யாருக்கிட்ட இருந்து தேடிட்டு வந்தேன்னு அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கா. உடனே பாட்டியை அவளை ஸ்டாப் பண்ணி இது என்னுடைய பிரேஸ்லெட் தான், நான் தான் அவகிட்ட கொடுத்தேன்னு சொன்னாலும் ஏதோ நீ கொடுத்தியா, நீ ஏன் ஆல்ரெடி ஒரு நானி, உன்கிட்ட இவ்வளோ காஸ்ட்லியான பொருள்லாம் எப்படி வந்தது, எங்க போய் திருடி வந்த, உண்மையா சொல்லுன்னு சொல்லி பாட்டியவும் அடிக்க போறா. அப்போ கரெக்டா அங்க ஹீரோ வந்து அவளை ஸ்டாப் பண்றாரு. ஓடி வந்து பாட்டி உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்கும் போதுதான் இவளுக்கு ஹீரோடைய பாட்டிங்கிறதே தெரிய வருது. இவ்வளவு நேரம் அவங்கள தேடிட்டு இருந்தவா இப்ப திடீர்னு பாட்டி கிட்ட போயிட்டு அச்சோ பாட்டி நீங்க தான் ஹீரோடைய பாட்டியா, எனக்கு தெரியாமலே போயிடுச்சு, நான் வேற ஒன்றும் எதுவும் பண்ணல, நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கா. உடனே ஹீரோவோ நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பாக்குறா. அதை ஓபன் பண்ணி பார்க்கவும் பயங்கரமா ஷாக் ஆகிறா. இவங்க அப்பா அவர் சம்பரிச்ச அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் பேருக்கும், அவருடைய கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஹீரோயின் பையனான ரூரு பேருக்கும், ரியல் எஸ்டேட் மாலு ஜுவல்லரி ஷாப்னு மற்ற சொத்து பத்து எல்லாமே அவருக்கு பிரகாரம் ஹீரோயினுடைய பொண்ணுங்களுக்கு போற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. மொத்தத்துல இவளுக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹீரோயினுக்கும் ஹீரோயின் குழந்தைங்களுக்கு தான் போற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோம்னா செம்மையா டென்ஷன் ஆகிடுறா. அவங்க எல்லாரும் உயிரோட இருந்தா தானே இந்த சொத்து எல்லாத்தையும் ஆளுவாங்க, மொத்தமா எல்லாரையும் முடிச்சு கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. நேரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீங்க உங்க பொண்ணை ரொம்பவே பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களப்பா, நானே அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஹீரோடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறா. ஹீரோனுடைய குட்டி பையன் வெளியில தான் விளையாடிட்டு இருக்கா. அவனை பார்த்துட்டு சின்ன வயசுல என் பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அதோட உள்ள போயிட்டு அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த குட்டி பையன் பேச்சு வாக்குல அவங்க தாத்தா கிட்ட நாங்க எல்லாரும் சின்ன வயசுல இருந்து கிராமத்துல தான் வளர்ந்தோம், எங்க அம்மா எங்களை வளர்க்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, பாவை எங்க அம்மா எங்களை வளர்க்கறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்குலாம் போவாங்க, விவசாயம் பண்ணி பழங்களெல்லாம் வித்துதான் எங்களை வளர்த்தாங்கன்னு சொல்லவும் இவருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த மின்னு கிட்ட ஹீரோயின் வீட்டை விட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, மாசம் மாசம் அவருடைய அக்கௌண்ட்ல மட்டும் பணத்தை போட்டு விடுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா இந்த பையன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்போ ஹீரோயினுக்கு பணம் போகலங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த மின்ன பார்க்க தான் போயிட்டு இருக்காரு. அவ அந்த வீட்டுடைய படிக்கட்டுல இருந்து அந்த ஹன்ஷி கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்கா. ஆல்ரெடி அந்த கிழவனுக்கு பாய்சனை கொடுத்துட்டா, அந்த சீக்கிரமாவே செத்து போயிடுவான். அதோட ஹீரோயின் குழந்தைங்களையும் சீக்கிரமாவே முடிச்சு கட்டிட்டு நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அந்த யான்ஷியமும் சீக்கிரம் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவனுடைய சொத்துக்களையும் உங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்றேன். அப்புறம் நம்ம பேர்ல யாருக்குமே சந்தேகம் வராது, உன்னுடைய சொத்துக்கள் என்னுடைய சொத்துக்கள் மொத்தமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி அவ பேசுற எல்லாத்தையுமே ஹீரோயின் அப்பா ஒளிஞ்சிருந்து கேட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு மெடிசனை வச்சிருக்கா. இந்த மெடிசனை மட்டும் ஹீரோயின் பையனுக்கு போட்டு விட்டா அவனுக்கு இருக்கிற டிசீஸ் கியூராகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்ட பதட்டத்தில் ஹீரோயின் அப்பா கையில் அந்த ஸ்டிக்கை கீழே போட்டுறாரு. சத்தம் கேட்டு அவளுமே ஹீரோயின் அப்பாவை பார்த்துறா. அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பார்க்கறதுக்குள்ளே ஆப்போசிட்ல அவருடைய ஆளுங்கள்லாம் வந்து இவரை லாக் பண்ணி அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அதோட அவங்களுடைய ஆளுங்க கிட்டையும் அந்த மெடிசனை கொடுத்து இது எப்படியாவது ஹீரோயின் குழந்தைக்கு போட்டு விடுன்னு சொல்லி அனுப்பி விடுறா. கிராண்ட்பா இந்த பக்கம் தானே வந்தாரு, எங்க போனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தை ரூருவும் அவங்க தாத்தாவை தேடி வந்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த முன்னாடி ஆளுங்க குழந்தைய பிடிச்சி இன்ஜெக்ஷனை போட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையன் அவங்க கையை கடிச்சு விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். நேரா குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்தா அம்மா தாத்தாவை காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே மயங்கிடுறான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயுடைய குழந்தையவோ அவங்க அப்பாவையும் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரும் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட வெளியில வந்து உங்க பையன் இப்போதைக்கு கண் விழிச்சிட்டா, ஆனா உங்க அப்பாவுடைய கண்டிஷன் தான் ரொம்பவே போரா இருக்கு. ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்த உங்க அப்பாவுக்கு சிவியரான ட்ரக் கொடுத்ததால அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் மூளைக்கு போற நேரமா பாதிச்சிருக்கு. இமீடியட்டா அவருக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அப்பனா அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு ஹீரோயினும் சொல்ல சாரிம்மா
எங்களால் அதை பண்ண முடியாது. ஆனால் டியான்ஷன் குரூப்போடைய மெடிக்கல் லெவல் தான் நம்ம கண்ட்ரிலே டாப் நாச்சில் இருக்குது. அவங்கள யாராவது உங்களுக்கு தெரிஞ்சது தான் மேபி உங்கள் அப்பாவை பிழைக்க வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களும் உள்ளே போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. கண் விழிக்காமல் படுத்த படுக்கையாக தான் இருக்காரு. 5 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறேன், இந்த நிலைமையிலேயே பார்க்குறேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த மின்ன போகிறா ஹீரோயினை பிடிச்சி தள்ளிவிட்டு எல்லாமே உங்களால தான், ஒன்னாலையும் குழந்தையாலும் தான் என் அப்பா இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அவரை காப்பாற்றுறதுக்கான வழி எனக்கு தெரியும், நான் அப்பாவை காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லுவோம். உன்னால் எப்படி காப்பாற்ற முடியும்? நான் அதுக்கு அலோ பண்ணவே மாட்டேன். என்ன இப்போ போயிட்டு யானை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்க்குறியா? அவர் இங்கே என்கேஜ்மெண்ட் பேன்கோட்டில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. தேவையில்லாமல் அவரை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாத, குழந்தைக்காகவும் அப்பாக்காகவும் ட்ரீட்மெண்ட் பார்க்க எந்த காரணத்துக்கு கொண்டு உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட ஹெல்ப்பை போய் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தோடு வெளியில் போகிறாங்க. இப்போ ஹீரோயின் எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா டியான்ஷன் குரூப்பில் ஹீரோக்கு அடுத்தபடியாக பவரில் இருக்கிறது அவங்க கசின் பிரதரானா அந்த ஹன்ஷி தானா. ஸோ ஹீரோயின் ஹன்ஷி மீட் பண்ண தான் ஒரு கிளப்புக்கு வந்திருக்காங்க. அங்கே ஆல்ரெடி இந்த ஹன்ஷி அந்த மினிக்கிட்ட தான் ஃபோனில் பேசிட்டு இருக்கான். நம்ம பிளான் போட்டபடியே கரெக்டாக எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவுக்கு அடுத்தபடியாக அவள் என்ன தான் தேடி வருவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராங்க. அவங்ககிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு ஃபேவர் வேணும்னு கேட்கும் போது அவன் சரியான பவர்டா இருப்பான் போல. ஹீரோயினே மேலும் கீழமா பார்த்துட்டு சரிவா வந்து என் கூட வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்றான். என்னை மன்னிச்சிட்டுங்க, நான் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நான் கொஞ்சம் குடிச்சாலே ஈஸியாக பிளாக் அவுட் ஆயிடுவா. ஸோ அது உங்களுக்கு தான் கஷ்டம்னு சொல்லவும் எனக்கும் அதுதான் வேணும்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ஜஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் குடின்னு சொல்லி ஹீரோயினே ஃபோர்ஸ் பண்றான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்கிறாங்க. சரியான முட்டாளா இருப்பா போல. அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ட்ரிங்க், ஒரு மேன் குடிச்சாலே 2 கிளாஸ் மேலே குடிக்க முடியாது, நாக் அவுட் ஆயிடுவாங்க. அதுலயும் ஒரு கிளாஸ் ஃபுல்லா குடிக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் நிலைமை என்ன ஆக போகுது பாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்க ஹீரோனிக்கா தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. உடனே இந்த ஹன்ஷி ஹீரோயினை பிடிச்சி சோஃபால உட்கார வச்சு அவனுடைய ஓவர் கோட்டை பெல்ட் எல்லாம் ஒவ்வொன்றா கழட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த மீனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தப்பான பொண்ணுன்னு ஹீரோவுக்கும் பாட்டிக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக இவன் என்ன பண்றானா ஹீரோ கிட்ட நல்ல விதமா சொல்றா. அதுவும் எப்படி சொல்றானா, என் சிஸ்டர் ஒரு ஆள் கூட போறதை பார்த்தா இந்த நைட் கிளப்புக்கு வர வந்திருக்கா, அவளுக்கு எதுவும் தப்பா நடந்துருக்கூடாதுல, அதனாலதான் அவங்களை கூட்டிட்டு வந்தேன்னு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கா. அதை கேட்ட பாட்டியும் அவ்வளவுதான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. வேன் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது, தேவையில்லாம அவளை பத்தி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி, வேன் என்னுடைய சிஸ்டர், நான் இதுக்காக அவளை பத்தி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண போறேன், அவளுக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவும் பாட்டியும் அவங்க பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு டோர் ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா அந்த ரூம்ல ஹீரோயின் இல்ல. சரின்ட்டு வேற ரூமுக்கு போகும்போது இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஹன்ஷியை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க. அவன் முதுகுல காலை வச்சு குதிரையில போறாங்களாமா. போக்குதுன்னு அவன் பேக்லயே போட்டு மிதி மிதிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் போதையில இருக்கிறதெல்லாம் அவனை வச்சு பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருமா, இதுக்கப்புறம் உனக்கு எதிராக எந்த சதி திட்டமும் தீட்ட மாட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு கதறிட்டு இருக்கான். அவங்க அசந்த நேரமா பார்த்து கோட் எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடலான்னு பாக்குறான். அப்பவும் அவனை விடாம அவனை போட்டு செம்மையா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா பாட்டியும் ஹீரோவும் உள்ள வர பாட்டியை பார்த்த இந்த ஹன்ஷி, பாட்டி என்னை காப்பாத்துங்க, இந்த ராட்சசை என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா பாருங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அப்போ பாட்டி அவன் காதை பிடிச்சு திருகி, இருடா உனக்கும் பேரண்ட்ஸுக்கும் சரியான லெசனை கத்துக் கொடுக்குறேன், நாளைக்கே ஒன்னு அப்ரோட் அனுப்பி வைக்க போறேன்னு சொல்றாங்க. ஐயோ பாட்டி, நான் அப்ரோட் வேணாலும் போறேன், என் லைஃப்ல திரும்ப இந்த ராட்சசியை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அழுதுகிட்டே அவங்க பாட்டி பின்னாடியே போறான். இங்க மீனுக்கா நம்ம நினைச்சா இங்க வேற ஏதோ நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அடியே என்னத்தடி நின்று பார்த்துட்டு இருக்க, என் கூட வாடின்னு சொல்லி பாட்டி அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோயின் நிலப்பறையும் என்ன முடியல, பாட்டு படலாம் வாங்கன்னு சொல்லி ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் அவங்கள தூக்கிட்டு போய் வீட்டுல படுக்க வைக்கிறாரு. மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் நல்லா தூங்கி எழுந்திருக்கும் போது ஆப்போசிட்ல ஹீரோ தான் நின்றுட்டு இருக்காரு. நான் பார்ல லாஸ்ட் நைட் இருந்தேன், இங்க எப்படி வந்தான்னு கேட்கும் போது அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு கேட்கிறாரு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, லாஸ்ட் நைட் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணினேன், அதுக்கப்புறம் பிளாக் அவுட் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. பாரு, இதுக்கப்புறம் மறுபடியும் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணவும் கூடாது, மறுபடியும் அந்த ஹான்ஷியை மீட் பண்ணவும் கூடாதுன்னு சொல்றாரு. நான் ஒன்னும் அவனை சும்மா மீட் பண்ண போகல, என் அப்பாவோட இல்னஸ்க்காகவும் என் பையனுடைய சர்ஜரிக்காகவும் தான் அவனை மீட் பண்ண போனேன்னு சொல்லவும் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அவன் தான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மைண்டுக்கு வருவானா, ஏன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனான்னு கேட்க. இல்ல உங்களுக்கு மேரேஜ் ஆக போதில்ல, அதனால தான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அதுலேயும் நீங்க ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான ஆளு, உங்க ரெஸ்பான்சிபிளுக்காக தானே நீங்க முன்ன சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு உங்க உதவியும் தேவையில்ல, நீங்களும் தேவையில்ல, எனக்கு எப்போதுமே என்னுடைய ஹூ இன்ஜூன் தான் தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தான் அந்த ஹூ இன்ஜூன் தெரியாமலேயே ஃபீல் பண்ணிக்கிட்டே ஆல்ரெடி உன் அப்பாவுக்கும் ரூருக்கும் தேவையான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வராரு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்பாவுக்கு சர்ஜரி முடிஞ்சு அவர் கண் விழிக்கிறாரு. எல்லாமே என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க அப்பான்னு சொல்லி ஹீரோயினும் பக்கத்தில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணியிருந்தாலுமே அவர் மூளைக்கு போற நரம்புல ப்ராப்ளம் இருந்ததால அவருடைய லிம்ஸ் பேரலைஸ் ஆயிருக்கு. ஸோ அசைவில்லாம தான் இருந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் தான் பொண்ணு கிட்ட இந்த முக்கியமான உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்களுக்கும் ஹீரோ தான் அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா அங்க முன்ன வந்தாரா, இப்போதானே அப்பாவுக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே எதுக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. பின்னாடியே ஹீரோ வந்துறாரு. அவங்க அப்பா கிட்ட சீக்கிரமாவே எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லவும் அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்க தான் அப்பாங்கிற உண்மையை சொல்ல வராரு. அதுக்குள்ள இந்த மின்ன அப்பா என்ன சொல்ல வரானா, நீங்க எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமா, என்ன கைவிட்ட கூடாதுன்னு சொல்றாரு. வேற எதுவும் சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடா. இந்த பக்கம் குழந்தைங்கள தான் காமிக்கிறாங்க. அப்பா அந்த கெட்ட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறாரா, எப்படியாவது அப்பா தான்
தான் நம்மளுடைய உண்மையான அப்பாங்கிறத ப்ரூவ் பண்ணி இந்த மேரேஜை எப்படியாவது நிப்பாட்டின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்மளால எப்படி இதை ப்ரூவ் பண்ண முடியும்னு இன்னொரு குழந்தை கேட்கறதுக்கு அதான் நம்ம அம்மாவுடைய ஃப்ரெண்டு இவான் அங்கிள் இருக்கார்ல, அவருமே டாக்டர் தானே, அவரை போய் மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்களும் இவனை தேடி தான் கிளம்புறாங்க. இங்கே கட் பண்ணா மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த வீட்டை விட்டே போகலான்னு முடிவு பண்ணி அவங்க பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில வராங்க. அப்போ ஆப்போசிட்ல பாட்டி தான் அவங்கள ஸ்டாப் பண்ணி எங்கம்மா போற எங்கே இருமான்னு சொல்லும் போது, இல்ல பாட்டி உங்க பேரனுக்கு வர சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் ஆக போது, வேலையில ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருப்பாரு, இதுல குழந்தைங்க வர இங்க இருந்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கும், நான் எங்களுடைய கிராமத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. குழந்தைங்க வீட்டை விட்டு போறதை பார்க்கும்போது பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது போன் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. இவங்களும் அட்டன் பண்ணி பேசும்போது போன்ல ஹீரோயின் ஃப்ரெண்டு இவான் தான் பேசிட்டு இருக்காரு. நேற்று ஹீரோயினுடைய 3 குழந்தைங்களும் என்னுடைய கிளினிக்கு வந்தாங்க. அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி கேட்டாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஹீரோ தான் குழந்தைங்களுக்கு அப்பாங்கிறது ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அதோட டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வந்து வாங்கிட்டு போக சொல்றாரு. அவ்வளவுதான், பாட்டிக்கு இங்க செம்ம ஹாப்பியா இருக்கு. உடனே போயிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வாங்கிக்கிட்டு ஹீரோவை பார்த்து எல்லா உண்மையும் சொல்றதுக்கு அவருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடிய அந்த பார்ட்டிகளுக்கு தான் கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கும் வந்து சேர்ந்துறாங்க. இவங்க போயிட்டு என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டை ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிருக்காரு. அந்த மின்ன அந்த என்ட்ரன்ஸ்ல நின்று பயங்கரமா கத்திட்டு இருக்கா. ஹீரோ எங்க போறாரோ தெரியல, சீக்கிரம் போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லி அலறிட்டு இருக்கா. அங்க வந்த கெஸ்ட் எல்லாம் இவளை பிடிக்காம தான் ஹீரோ ஓடி போயிட்டார் போல இருக்குன்னு அவளை பத்தி இன்னுமே தப்பு பேசிட்டு இருக்கா. அவளுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்க பாட்டியும் ஆல்ரெடி போலீஸுக்கு கால் பண்ணி வர வச்சுட்டாங்க போல. அந்த போலீஸ்காரங்களும் வந்து இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவங்க கிட்ட பாட்டியும் அங்க இருக்கிற அந்த மின்னுங்கிற பொண்ணு மேரேஜ் ஸ்கேம் பண்ண பார்த்திருக்கா. அது மட்டும் இல்லாம 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு ட்ரக் கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிருக்கா. அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவங்களுமே அவளை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. என் பேரன் எங்க போயிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு பாட்டி நேரா ஹீரோயினை பார்க்க கிராமத்துக்கு தான் கிளம்புறாங்க. பாட்டி நினைச்ச மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை தேடி கிராமத்துக்கு தான் வந்திருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு முன்ன கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் டக்குன்னு ஹீரோயினை போய் ஹக் பண்ணி எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என் மனசு ஒன்று மட்டும் தான் தேடுது, உன் கூட இருக்கணும்னு தான் தோணிட்டு இருக்கு, எனக்கு தெரியும் நீ என்ன திட்டுவான்னு, நான் ரெஸ்பான்சிபிள் இல்லாத பர்சனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டியுமே கார்ல வந்து இறங்குறாங்க. பாட்டி நீங்க எப்படி இங்கன்னு ஹீரோவும் கேட்க, அட முட்டாள், நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய ஆளே இவதான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணி பாடுறான்னு டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்க பாசிட்டிவ்னு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் கிட்ட காட்டி இந்த 3 குழந்தைங்களுக்கும் நான் தான் அப்பான்னு சொல்லி சந்தோஷப்பட குழந்தைங்களும் பாட்டின்னு சொல்லிட்டு பாட்டியை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. அதே கிராமத்துல ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினுடைய குழந்தைங்கன்னு சொல்லிட்டு 5 பேரும் ஒரு ஃபேமிலியா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இன்ஜூனா அந்த வீட்டில் ஹீரோ இருந்தாரோ அதே மாதிரியே அவங்க லைஃப் ரன் ஆகிட்டு இருக்க இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.